ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்லேருந்து ஜோதிடர் கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும்தான். யார்கிட்ட ஒரு பொருளை வாங்குவோம், ஒரு 5 ரூபாய் வாங்குறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா மறந்துடுறோம். இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவோம். சில பேர் 5 ரூபாய் தானே விடு, நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இது ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த 5 ரூபாய் என்ன பண்ணும் அப்படின்னா, நாள் அடைவில் செல்ல 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 மாற மாற அது 5 லட்சமாகவும் மாறலாம், அல்லது 50 லட்சமாகவும் மாறலாம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உங்களுடைய கர்மா. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில மாற்றக்கூடியதே ஒரே 1 ரூபாய் மட்டும்தான். புரியுதுங்களா? அந்த 1 ரூபாய் இல்லைனாலும் நமக்கு அந்த தேவைகள் ஃபுல்ஃபில் ஆகாது. மேக்சிமம் ஒரு 100 ரூபாய் பணம் வாங்குறோம், 99 ரூபாய் கொடுத்துருங்க. அப்புறம் சொல்லுவோம், இவர் என்கிட்ட 100 ரூபாய் வாங்கினாரு, கொடுத்ததே 99 ரூபாய் தான். அப்போ அந்த 1 ரூபாய் போட்டாதான் ஃபுல்ஃபில் ஆகுது. அது மாதிரி இந்த 5 ரூபாய் வாங்கி கடன் சொல்லிட்டு போனோம்னா அது நாளடைவில் அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கதை தான். அதாவது இந்த 5 ரூபாய் ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறப்போ ஒரு பொண்ணு பேரம் பேசுகிறாங்க. சரிங்களா? அந்த பொருளோட விலை 10 ரூபாய். ஆனால் இவங்க பேரம் பேசி வாங்குறாங்க. பேரம் பேசி வாங்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது சில்லறையில் அவங்க மறந்த மாதிரியே அந்த 10 ரூபாய் பொருளை எக்ஸ்ட்ரா கொடுத்துறாரு, கடைக்காரர் கொடுத்துறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்ம பேரம் பேசி வாங்கணும், திருப்பியும் நம்மக்கிட்ட இவர் கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த மீதி இருக்க 5 ரூபாயை கொண்டு போய் அந்த கடைக்கார்ட்ட கொடுக்க போகிறாங்க. ஆனால் அங்கே போகிறப்ப கடை பூட்டி இருக்கு. அடுத்த நாள் காலையில் இந்த கடைக்கார்ட்ட இந்த பணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி உங்ககிட்ட நேற்று நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் கொடுத்துட்டீங்க, இந்தங்க உங்ககிட்ட 5 ரூபான்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏமா இதை கொடுக்கறதுக்காகவே வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்கண்ணா, இந்த பணம் உங்களோட தான். அதாவது 1 ரூபாயா இருந்தாலும் அது உங்களோட உழைப்பு. ஆனால் பொருளுக்கு உண்டான மதிப்பு இன்னைக்கு நான் வாங்கிட்டு போனால் அது உங்களுக்கு தேவைக்கு ஏதோ ஒன்று வரும். இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா நாளைக்கு என்னால் மறந்துடுவேன். அப்போ அதுவே ஏதோ ஒரு விஷயம் என்னை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் கடைக்கார் யோசனை பண்ணி பார்க்குறாரு. என்னப்பா இந்த பொண்ணு பாரு 5 ரூபாய் கொடுத்துருச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணணும், யார்கிட்ட வாங்கணுமோ அதை கொண்டு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் மார்க்கெட்டில் போய் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 300 ரூபாய் தர வேண்டியது இருக்கு. அவரு போய் இந்தாங்கண்ணே உங்ககிட்ட வாங்கின 300 ரூபாய், ஏப்பா நீ இப்பயே கொடுக்கட்டேன்னு அடுத்தடா வந்தப்ப எதை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் திருப்பி கொடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா நீங்கள் வச்சுக்கோங்க, நாளைக்கு வருவனோ மறந்துடுவோம் என்னமோ தெரியலன்னு இவர் கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டில் படுத்து தூங்கி பார்க்குறாரு. ஆனால் இவர் மனசுக்குள்ளே ஏதோ மன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த உறுத்தல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தட்ட வெறும் 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கார். சரிங்களா? அந்த 5000 ரூபாய் அன்னைக்கு அவரால் கொடுக்க முடியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, வேற ஊர் போயிட்டாரு. அந்த வாங்கினவரு இறந்து போயிட்டாரு. அவங்க குடும்பத்திலேயே அவங்க சொல்லவே இல்லை, அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ என்ன பண்றாரு, சரி இதை நம்ம 5000 ரூபாய் வாங்கினோம்ல, அதை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கே போய் பார்த்தா அவங்க வீட்டில் யாருமே இல்லை. இவர் வந்துடுறாரு. அப்புறம் நாட்கள் போக போக கடந்து போக போக பார்த்தோன்னே அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருது. அப்போ கொண்டு போய் 5000 ரூபாய் வாங்கினதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்க போறாங்க. அந்த கொடுக்க போறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 5000 ரூபாய் பணத்துக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க தான் அந்த 5000 ரூபாய்க்கு சொந்தக்காரர். அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு செஞ்ச தவறு அது பின்னாடி யார் மூலியமாவது நிவர்த்தி பண்ணக்கூடிய தருணத்தை இறைவன் கொடுப்பாரு. நம்ம அதை கரெக்டா பயன்படுத்திட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையிலும் அடுத்தடுத்து நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுதான் எதிர்பாராத விதமான ஒரு சந்தோஷம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றது. உங்களோட உழைத்த பணம் என்னைக்குமே வீண் போகாது அப்படின்றதா இதோட மைய கருத்து. இது மாதிரி நீங்களும் இருந்தா பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு.